எல்லாத்துக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அறநிலைத்துறை அமைச்சர் ஐயா உங்களுக்கு தானுங்க. நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. என்னோட மனசில் உள்ள ஒரு சின்ன ஆதங்கத்தை சொல்கிறேங்க. அது சரியாக இருந்தால் எடுத்துக்கோங்க, தவறாக இருந்தால் மன்னிச்சுக்குங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் இப்போ கோயில்கள் எல்லாம் அன்னதானம் போடுறீங்க இல்லைங்க ஐயா, அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. அது நாங்களே எல்லா கோயில்களுக்கும் போனாலும் எவ்வளோ நேரம் ஆனாலும் காத்திருந்து சாப்பிட்டுட்டு தான் வரோங்க. அதில் எந்த இதுவும் சொல்ல வரலைங்க. ஏன்னா கூட்டத்தை பொறுத்து நம்ம காத்திருந்து சாப்பிட்டு வரதில் எந்த குறையும் சொல்லலை. அந்த இதில் எதுவுமே சொல்லலைங்க. ஆனால் இப்போ ஒன்றும் இல்லைங்க. நாங்கள் இங்கேருந்து பழனி போனோங்க. ஈரோடு எங்கள் ஊர். பழனி போயிட்டுங்க, இங்கேருந்தே நாங்கள் 3 மணி நேரம் போகணுங்க. 3 மணி நேரம் ஆயிருங்க. வீட்டில் சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போக முடியல. சரி, நம்ம அங்கே சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் போகிறோங்க. அங்கே போனால் சாப்பாடு ஹோட்டல்கள் சரியாக இல்லைங்க. இருக்குதுங்க, ஆனால் ஒரு தோசை 70 ரூபா. இங்கேருந்து பஸ்ஸுக்கே 70 ரூபா 75 ரூபா தாங்க. ஒரு தோசை 70 ரூபாய்ங்க. நாங்கள் 3 பேர் 4 பேர் போனால் எப்படி சாப்பிடுவீங்க? நாங்கள் 3 பேர் போயிட்டு சாப்பிட்றோம். 300 ரூபா பில்லுங்க. முடிஞ்சுங்களா? இங்கேருந்து பஸ்ஸுக்கு போன காசு அதில் முடிஞ்சிச்சு. சரி, பரவாயில்லைங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு நாங்கள் 2-3 தடவையெல்லாம் பார்த்தீங்கன்னா பழனி போயிட்டுங்க, அம்மா உணவகத்தில் சாப்பிட்டுட்டு நாங்கள் மேலே போயிருக்கோம். ஏன்னா 20 ரூபா 30 ரூபாயோடு முடிஞ்சிருங்க. சாப்பிட்ருக்கோம், நாங்கள் இல்லைன்னு சொல்ல வரல. இப்போ நீங்கள் அதை எடுத்துட்டீங்க ஐயா. இப்போ நீங்கள் அதை எடுத்துட்டீங்க, சரிங்க, விட்டுருங்க. நீங்கள் வேறு வைக்கலாம் இல்லைங்களா? கலைஞர் உணவகம் வைங்க, ஸ்டாலின் உணவகம் வைங்க, நீங்கள் என்ன பேரில் வேணால் வைங்க. நாங்கள் அதை எதுவும் சொல்லலைங்க. ஆனால் கீழே யாருங்க கோயிலுக்கு வரவங்க யாருங்க? பணக்காரங்க நீங்கள் விஐபி தரிசனம் கொடுக்குறீங்க, ட்ரெயினில் போகிறாங்க, சாமி பார்க்குறாங்க, பக்கத்துலேருந்து பார்க்குறாங்க, கிளம்பிடுறாங்க. ஆனால் எங்களை மாதிரி நடுத்தர வர்க்கத்து ஆளுங்கள்லாம் படியில் ஏறி போய் தான் நாங்கள் சாமியை பார்க்குறோம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் கால் கடுக்க நிற்கிறோம். அப்போ எங்களுக்கு கீழே நீங்கள் ஏதாவது ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு வழி பண்ணலாம் இல்லைங்களா? நான் என்னுடைய அதை மட்டும் சொல்லலை, நிறையா பேருங்க. நான் சனிக்கிழமை கோயிலில் பார்த்த வரைக்கும் எல்லாருமே சாப்பாட்டுக்காக அங்கேயும் இங்கேயும் ஹோட்டலில் தேடுறாங்க. பார்த்தா 200 ரூபா 300 ரூபா பில்லுன்ட்டு புலம்பிட்டு வராங்க. நான் என்னோட ஒருத்திக்காக சொல்ல வரலைங்க. நான் நிறையா பேர்த்துக்கிட்ட பேசினேன். இது எப்படி நான் வெளிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. சரி, இது பேசுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து தாங்க ஐயா இன்றைக்கி நான் பேசுகிறேங்க. கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்கள். நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் மன்னிச்சிடுங்க. நீங்கள் மேலே அன்னதானம் கோயில்களில் மேலே அன்னதானம் போடுறீங்க, சரிங்க, அதை எந்த ஒரு இதுவும் சொல்லுங்க. கீழே அடிவாரத்தில் வரவங்களுக்கு எப்படியும் ஏழைப்பாளைங்க தான் வராங்க கோயிலுக்கு, அவங்கள பசியாற்றி விடுங்க. ஹோட்டல் எல்லாம் போய் சாப்பிட்டா 300 ரூபா. இப்போ ஒரு 5 பேர் வராங்கன்னா 500 ரூபாய் ஆகிப்போச்சுங்க. அவ்வளோ காசு கொடுத்து சாப்பிட்டுட்டு நம்ம சாமியை பார்த்துட்டு கஷ்டம் தானுங்க. எங்கள் நிலைமை கொஞ்சம் எல்லோரோட இதையும் கொஞ்சம் கோரிக்கையாக வைக்கிறேங்க. இந்த வீடியோ நான் போட்டால் என்னை யாரும் திட்டிடாதீங்க ஐயா. ஏதாவது தவறாக பேசியிருந்தா மன்னிச்சிருக்குங்க. இதை கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்கள். நீங்கள் அம்மா உணவு விட்டுருங்க, அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாச்சும் வைங்க. உங்கள் கட்சியோட பேர்லேயே நீங்கள் ஏதாச்சும் வச்சு மக்களுக்கு சாப்பாடு இது பண்ணுங்கள். எதுக்காக இந்த இது சொல்கிறேன்னா, எங்கள் வீட்டுக்காரர் டிரைவரு. ஓனர்கள்லாம் சாப்பிட்றதுக்கு காசு தர மாட்டாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா ஹோட்டலில் போய் சாப்பிட்டிங்கன்னா 70 ரூபா 80 ரூபா ஆயிரும். எங்கள் வீட்டுக்காரர் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா உணவகத்தில் 10 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு வருவார். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு டீயை குடிச்சிட்டு வந்துடுறாருங்க. டீயே 10 ரூபா 5 ரூபாய் ஆகிப்போச்சு. ஒரு டீயை குடிச்சிட்டு சாப்பாடு இல்லாமல் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. எத்தனையோ டிரைவர்கள் வீடியோ மூலிமா அவங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் அங்கங்கே இந்த மாதிரி உணவகங்கள் ஏதாச்சும் வைங்க. ஏழை மக்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க. இங்கே எத்தனையோ பண்ணுறீங்க, அது பெருசு இல்லைங்க. பசியாற்றி விடுங்க மக்களுக்கு. பசியார உணவு போட்டு ஒரு அந்த இது பாருங்கள். எனக்கு சரியாக பேச தெரியாதுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பேசியிருக்கேன். நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தேன் என்னை மன்னிச்சிடுங்க. வணக்கம், நன்றி.